தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஒரு வழக்கறிஞர் தமிழ்நாட்டில் விஜய்க்கு தான் பெருத்த ஆதரவு இருக்கிறது, பெரிய அலை வீசுகிறது. அப்படி இருக்கும் போது விஜயோடு கூட்டணி சேர்ந்து மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றுவதை விட்டுவிட்டு திமுகவுடன் ஏன் தொடர வேண்டும் என்று அந்த வழக்கறிஞர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு வாங்கிய கடன் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகம். அடிப்படை அறிவற்று எப்படிப்பட்ட முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியல. சுதந்திர இந்தியாவில் அதிகமான கடன் வாங்கின ஒரு அரசு அப்படின்னா மோடி அரசு தான். இப்போ விஜய் ஈரோட்டில் பேசினாரு, அதோட நேரம் மலேசியா போயிட்டு தள்ளாடி இங்க விமான நிலையத்தில் விழுந்தாரு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 நாள் ஆச்சு. ஏதாவது தெரிஞ்சிச்சா? ஒன்றும் கிடையாது. ஸோ விஜய் வெளியில வராம அந்த கட்சிக்கு இயக்கமே கிடையாது, போராட்டம் கிடையாது, பொதுக்கூட்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது அப்படியே சைலண்டா இருக்கும். ஒரு எதிர்ப்பை காட்டி அதே நேரத்தில் காங்கிரஸையும் ஒழித்து கட்டக்கூடிய ஒரு உள்ளியக்கம் அங்கே நடைபெறுகிறது தான். எனவே தமிழ்நாட்டினுடைய கள நிலவரத்தை உணராமல், தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு திமுக எதிர்ப்பு இயக்கம் நடக்குது அப்படின்றது தான் உண்மை. அது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தானது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தொடர்களே, ருச செய்திகள் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உள்ளபடியே உண்மையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய அழுத்தம் காங்கிரஸ் கட்சிக்குள், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள் உருவாகி இருக்கிறதா என்பதே விவாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய கேள்வியாக ஆகியுள்ளது. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு அந்த கட்சியினுடைய ஒரு வழக்கறிஞர் அவர் தமிழ்நாட்டில் விஜய்க்குத்தான் பெருத்த ஆதரவு இருக்கிறது, பெரிய அலை வீசுகிறது. அப்படி இருக்கும்போது விஜயோடு கூட்டணி சேர்ந்து மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றுவதை விட்டுவிட்டு திமுகவுடன் ஏன் தொடர வேண்டும் என்று அந்த வழக்கறிஞர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவரை பற்றிய அவருடைய பெயரை கூட உடனடியாக நாம் நினைவு கூர்ந்து சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் யாருக்கும் தெரியாது. சில தொலைக்காட்சி விவாதங்களில் அவர் வந்திருக்கின்றார், நானும் பார்த்திருக்கின்றேன், அவ்வளவுதான். ஆனால் அவர் சொல்லக்கூடிய விடயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் விஜய்க்கு ஒரு பெரிய அலை வீசுது, எதுக்காக காங்கிரஸ் கட்சி திமுகவோட இருக்கணும், அவங்களோட இருந்தால் அவங்க ஆட்சியை கைப்பற்றி அவர் ஆட்சியிலையும் பங்கு தரேன்னு சொல்கிறாரு. ஏதோ விஜய் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றி விடுவார் என்று நம்பி அவரோடு போனால் ஆட்சியிலையும் நம்மளுக்கு பங்கு தருவார், நம்மள சிலர் அமைச்சராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கற்பனை வளர்த்துருக்கிறாருன்னா இது என்னன்னு சொல்கிறது? தமிழ்நாட்டுடைய கள நிலவரம் எதுன்னே தெரியாமலேயே அந்த நபர் பேசுகிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீர்களானால், அந்த திமுக எதிர்ப்பு அப்படின்றத திருச்சி வேலுச்சாமி உள்ளிட்ட சிலர் பெரிதாக அதை பேசுகிறார்கள். எப்பொழுதெல்லாம் திமுகவும் காங்கிரஸும் சம்பந்தப்பட்ட ஒரு சர்ச்சை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திருச்சி வேலுச்சாமி உள்ளே புகுந்து அவர் கருத்துக்களை கடுமையாக சொல்லுவார். காமராஜருக்கு அந்த ஏசி வைத்து கொடுத்தது கழக ஆட்சி தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அது ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பற்றி கரிச்சு கொட்டுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அது அவர்கிட்ட ஊறி போயிருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிறலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்துட்டு ராஜீவ்காந்தியினுடைய நண்பர், ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தருக்கு விஜயை சந்திச்சு பேசுகிறார். சந்திச்சு பேசுறதோடு இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னோம்னா, தமிழ்நாடு வாங்கிய கடன் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகம். ஏதோ நிறைய கடன் உத்தரப்பிரதேசத்தை வாங்குறதுக்கு உரிமை இருக்குது கான்ஸ்டிடியூஷனில் அப்படின்ற மாதிரி, தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் வாங்கின கடனை விட அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை அறிவற்று எப்படிப்பட்ட முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியலை. ஃபினான்சியல் ரெகுலேஷன் அண்ட் பட்ஜெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு FRBMனு ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் எப்படி அதை கட்டுப்படுத்தணும், பற்றாக்குறை எவ்வளோ கட்டுப்படுத்தணும், அதன் அடிப்படையில் கடன்கள் எவ்வளோ வாங்கலாம், அதுக்கு தகுதியுடைய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாடு நிறைய கடன் வாங்குது. அதே மாதிரி தமிழ்நாடு அதிகமாக இந்தியாவிலேயே நிறைய 24% அது
வட்டி கட்டுது, வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுது அப்படின்னு. உடனே காங்கிரஸ்ல இருந்தவங்களே சொல்லிட்டாங்க, இவர் வந்துட்டு பிஜேபியால் அனுப்பப்பட்ட ஆள் மாதிரி தெரிகிறார் இவர் காங்கிரஸ் கட்சிக்குள்ள, எனவே அவர் இப்படியெல்லாம் சொல்றாரு. உண்மை என்ன அப்படின்னம்னா, இந்திய ஒன்றிய அரசு கட்டி கொண்டிருக்கின்ற வட்டி எவ்வளோ அப்படின்னம்னா, மொத்த பட்ஜெட் தொகையில் 26%, கால் பகுதிக்கு மேலே. ஆனால் தமிழ்நாடு வந்துட்டு 20-21% தான் கட்டிட்டு இருக்குது, வட்டியாக கட்டுது அதனுடைய பட்ஜெட்டினுடைய அடிப்படையில். சுதந்திர இந்தியாவில் வந்துட்டு அதிகமான கடன் வாங்கின ஒரு அரசு அப்படின்னம்னா மோடி அரசு தான். அவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க. அவருடைய விளைவு என்ன? ரூபாயினுடைய நாணய மாற்று அளவு விகிதம் எவ்வளோ அப்படின்னம்னா, டாலரோட 55 ரூபா இருந்தது மன்மோகன் சிங் பதவியில் இருக்கும்போது. ஒரு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 55 ரூபாயாக இருந்துச்சு. இன்னைக்கு 92 ரூபாயாக இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பாதிப்பு எடுத்து போச்சு. ஸோ பொருளாதார நெருக்கடின்றது அப்படி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. வேலைவாய்ப்பு தமிழ்நாடு, அதிகமான பெண்கள் வேலைவாய்ப்பு பெற்றிருப்பது தமிழ்நாடு, அதிகமான கிராஜுவேட்ஸ் வர்றது தமிழ்நாடு, அதிகமான பெண்கள் குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து சத்துணவு திட்டங்கள்லாம் கொடுத்துட்டு நிறைய பேர் என்ரோல்மெண்ட், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, GER, அது தமிழ்நாடு. இப்படி எல்லா விதத்துலையும் வந்துட்டு நித்தி ஆயோக்னு சொல்லக்கூடிய மோடி அரசனுடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்று சொல்லக்கூடிய நித்தி ஆயோக் அமைப்பு வெளியிட்ட புள்ளி விவரங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது. ஆனால் இதை தெரியாமலே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி எதற்காக காங்கிரஸ் கட்சி அதாவது என்ன, எதையாவது சொல்லிட்டு உடனே விஜயை பலப்படுத்தணும் அப்படின்னு, அது காங்கிரஸுடைய ஒரு பிளாயாக கூட இருக்கலாம். என்ன அப்படின்னோம்னா, விஜய் வந்து இங்கே வளர்ந்துடக்கூடாதுன்னு பாஜக நினைக்குது. ஏன் நினைக்குதுன்னா, விஜய் ஒரு சக்தியாக இங்கே வளர்ந்துட்டார் அப்படின்னோம்னா, அவரோட ஒரு 4 கட்சி கூட்டணி போச்சு அப்படின்னோம்னா, அதன் விளைவு அதிமுக பாஜக கூட்டணி இங்கே பலவீனம் அடையும் அப்படின்றது மட்டுமல்ல, பாஜகவுக்கு இருக்கக்கூடிய அதிமுகவை தட்டி விட்டு நாங்கள் தான் திமுகவுக்கு அடுத்தபடியாக திமுகவுடைய உண்மையான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துடுவோம். அது விஜய் பெருசானார்னா நம்மளால முடியாது, அவர் ஓட்டை வாங்கி நம்மளை பின்னாடி தட்டா இன்னும் அது ஆபத்து அப்படின்னு அது நினைக்குது. ஸோ ஒருவேளை அதற்காகவாது விஜய் வளரணும்னு ஒருவேளை காங்கிரஸில் ஒரு செக்மெண்ட் நினைக்கலாம். ஏன்னா அது KC வேணுகோபால் வரைக்கும் கேரளாவுடைய காங்கிரஸ்காரர், அவர் இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில். அவரும் இதை பேசுகிறாரு, எல்லாருமே பேசுகிறாங்க. விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன அப்படின்றது எல்லாமே தெரியும், ரசிகர் மன்றத்தை தாண்டி அவருக்கு எதுவும் கிடையாது அப்படின்றது. ஆனாலும் அவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னோம்னா ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்கல்ல, இது ஒரு திட்டமிட்ட ஒரு பேச்சு அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண மக்கள் சும்மா அப்படி போனோம்னா நம்மளுக்கு தெரியும் எங்கே இருக்காங்க, விஜயனுடைய கட்சிக்காக எங்கேயாவது இருக்குதா, எங்கேயாவது அவருடைய கட்சி கொடி பறக்குதா, எங்கேயாவது அவருடைய கட்சியினுடைய அமைப்பு இருக்குதா, எங்கேயாவது அந்த அமைப்பு சார்பாக இவர் தான் போட்டிடுவாருன்னு மக்கள் முகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆள் இருக்காங்களா, எதுவுமே கிடையாது. இப்போ விஜய் ஈரோட்டில் பேசினார், அதோட நேரம் மலேசியா போயிட்டு வந்துட்டு தள்ளாடி இங்கே விமான நிலையத்தில் விழுந்தார். ஸோ வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய்ட்டு ஒரு 3 நாள் ஆச்சு. ஏதாவது தெரிஞ்சிச்சா? ஒன்றும் கிடையாது. ஸோ விஜய் வெளியில் வராமல் அந்த கட்சிக்கு இயக்கமே கிடையாது, போராட்டம் கிடையாது, பொதுக்கூட்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது அப்படியே சைலண்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒன் மேன் சென்ட்ரிக் பார்ட்டி வந்துட்டு எப்படி இந்த தமிழ்நாட்டில் இது வந்துட்டு ஒரு பெரிய அப்போசிஷனை டிஎம்கேக்கு எதிராக உருவாகும்? விஜய் சொல்லுவார், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படிலாம் சொல்லலாம், அது வேற விடயம். ஆனால் உண்மை என்ன தெரியாதா அது? அப்போ காங்கிரஸ்காரங்க இதை செய்யறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தங்களால் வளர முடியல, வேற ஒருத்தனை வளர்த்து விடலாம் அப்படின்ற நிலைக்கு அவங்க போகிறாங்க. சரி, இது திமுகவில் எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும்? அந்த இடத்துக்கு வருவோம். உள்ளபடியே காங்கிரஸ்காரங்க யாரும் இப்போ செல்வ பெருந்தகை உட்பட, இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செல்வ பெருந்தகை உட்பட அந்த கட்சியினுடைய பலரும் பெரும்பான்மையானவர் யாரும் திமுக விட்டு போயிடணும்னு நினைக்கல. ப. சிதம்பரம் கூட அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு, முன்னாள் மத்திய அமைச்சர். சரி, ரைட், நோ ப்ராப்ளம். அது இல்லை பிரச்சனை. அவங்க வந்துட்டு கூடுதலாக இடம் கேட்குறாங்க. இதை வச்சு இது பார்கெயின்காக தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. ஏற்கனவே 25 இடத்துல இன்னும் 18 இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அது போராதுன்னு அப்புறம் 30 இடம் கேட்குறாங்க அப்படின்ட்டு. திமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைட்டாக இருக்காது, அந்த அளவுக்கு அவங்க கொடுப்பாங்களா அப்படின்றது அது அவங்கள பொறுத்த விஷயம், அவங்க செஞ்சுக்கிறாங்க இல்லை. ஆனால் உண்மை என்ன, காங்கிரஸினுடைய செல்வாக்கு என்ன தமிழ்நாட்டில்? இந்த 5 ஆண்டு காலத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு போராட்டம் கூட காங்கிரஸ் கட்சி நடத்தது கிடையாது.
ஒரு மக்கள் இயக்கம் கூட நடத்து. பிஜேபி எவ்வளோ போராட்டங்களை நடத்திருக்கிறான், மக்கள் இயக்கத்தை நடத்திருக்கிறான். என் 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 மக்கள் என் மண் அப்படிலாம் சொல்லிட்டு அண்ணாமலை கூட போயிருக்கிறாரு. இப்படியெல்லாம் எதையுமே செய்யல காங்கிரஸ் கட்சிக்காரங்க. ஆனா அவங்க விரும்புறாங்க ஆட்சியில பங்கு வேணும், நிறைய தொகுதி வேணும். ஸோ இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் திமுக பொறுத்த விடயம் தான். ஆனால் யதார்த்த கள நிலவரத்துக்கு நம்ம வந்துட்டு யோசிக்கணும் இல்லையா? ராகுல் காந்தி அவர் முன்னெடுக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான பிரச்சனைகளாகட்டும், இவிஎம்க்கு எதிரான பிரச்சனையாகட்டும், எதை பற்றியாவது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டி ஒரு போராட்டத்தை செஞ்சுருக்குதா? விடுதலை சிறுத்தைகள் அங்கேயும் பேசுனாங்க, திருமாவளவன் பேசினாரு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்திலே 2 தடவை போராட்டம் நடத்தணும். இவிஎம்மை ஒழிச்சு கட்டுங்க, வாக்குச்சீட்டு தான் தேவைன்னு சொல்லி போராட்டம் நடத்தணும். தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணாங்க அந்த கட்சி. அதில் காங்கிரஸ் கட்சியில் இருந்துட்டு வந்து பங்கேற்றாங்க ஒரே ஒருத்தர், அந்த கட்சியினுடைய துணைத் தலைவர் கோபண்ணா மட்டும் வந்தார். அவ்வளோதான், யாருமே வரல. அந்த கட்சி எதையுமே பண்ணலை. அது எவ்வளோ முக்கியமான ஒரு பிரச்சனை. அது மக்களுடைய வாக்குரிமை பறிபோகுது, எதையுமே சொல்லலை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐஆரை பற்றி ஸோ ஒப்புனாச்சும் பேசுகிறாங்களே ஒழிய இறங்கி ஒரு போராடுவோம் அப்படின்ற எண்ணமே கிடையாது. காரணம் அவங்களுக்கு கேடர்ஸ் கிடையாது. இதான் உண்மை. காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு கேடர்ஸ் கிடையாது. பாஜக இருக்கிறாங்க, எல்லாருக்குமே இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்குன்னு அந்த மாதிரி தொண்டர் பலம் என்பது இல்லை. வாக்காளர் பலம் கேள்விக்குறியானது. ஆனால் அந்த கட்சி கேட்கிறது எங்களுக்கு அதிகமான இடங்கள் வேணும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக இவங்க வந்துட்டு ஒரு த்ரெட்டு. இவங்களுக்கு வந்துட்டு விஜயை வச்சு எல்லாருமே மிரட்டுறாங்க. விஜயும் தன் பங்குக்கு மிரட்டுறாரு. ஆனால் இதெல்லாம் மக்கள்கிட்ட ஏற்புடையதாக இருக்கணும். இந்த மக்கள் வந்துட்டு என்னன்னா, இந்த ஆட்சியின் மூலமாக அவருக்கு பெற்ற பலன் தான் திமுக கூட்டணியினுடைய பலம். அதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. அதை விட்டு ஸ்டாலினுடைய செல்வாக்குன்னு சொல்லலாம். திமுகனுடைய கட்சி அமைப்பு ரீதியான கட்சி எல்லா மட்டங்களும் இருப்பதை நம்ம சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் கூட மைனர் தான். மேஜர் என்ன? இந்த ஆட்சி இந்த மக்களுக்கு நிறைவேற்றிய நலத்திட்டங்கள், அதனால அவங்க பெறக்கூடிய பலன், அதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த இடத்துல இந்த காங்கிரஸ்காரர்கள் எந்த இடத்துலையுமே இல்லை. அவங்களுடைய மொத்த செயல்பாடும் சத்தியமூர்த்தி பவனோட சரி. அது வெளியில் வந்தாங்கன்னா அது வீட்டுக்கு போகிறதுக்காக தான் இருக்குமே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அதில் இருக்கக்கூடியவங்க விஜயோட சேரணும்னு சொல்கிறதோ, திமுக கிட்ட நிறைய இடம் கேட்கணும்னு சொல்கிறதோ, வெளியேறலாம் அப்படின்னு சொல்கிறதோ, தனியாக நம்ம வந்துட்டு நம்மளுடைய பலத்தை நிரூபிப்போம்னு சொல்கிறதோ, எந்த விதத்தில் வந்துட்டு இது வந்துட்டு சரின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு எதிர்ப்பை காட்டி அதே நேரத்தில் காங்கிரஸையும் ஒழித்து கட்டக்கூடிய ஒரு உள்ளியக்கம் அங்கே நடைபெறுகிறது. தான் இந்த திமுக வெறுப்பு, எனக்கு இடம் கிடைக்கலையன்ற வெறுப்பு, எல்லா வெறுப்பையும் ஒன்றா சேர்த்து அது உருண்டையாக பிடிச்சி திமுகவுக்கு எதிராக வந்துட்டு ஒரு அரசியலை பண்ணுறாங்க. இது ஜனநாயக சக்திகளை பலவீனப்படுத்தும், அது வேற. ஆனால் இது இவங்க நினைக்கிற மாதிரி திமுக விட்டு காங்கிரஸ் அவ்வளோ சீக்கிரம் வெளியேறிட முடியாது. ஏன்னா ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு பலமான உறவு. இந்தியா கூட்டணி அப்படின்றது இன்னைக்கு பலமாக நிற்குது அப்படின்னோம்னா அது காரணம் தமிழ்நாட்டில் வந்துட்டு இது பெற்ற ஒரு 10 சீட்டு, தமிழ்நாடு புதுவையிலேருந்து பெற்ற 10 சீட்டு, நின்ன இடத்துலலாம் வெற்றி. அதனால தான் திமுக மட்டும் இல்லைன்னா மாணிக் தாக்கூர்லாம் ரொம்ப பேசுகிறாரு. இன்றைக்கெல்லாம் அவரெல்லாம் வந்துட்டு ஜெயிச்சே இருக்க முடியாது. ஸோ ஜெயிச்சிட்ட உடனே ஒரு இது, அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த மக்களவை தேர்தல் வரும்போது இவங்கெல்லாம் வேறு மாதிரி பாசிட்டிவாக வந்துட்டு ஒரு சால்வை போட்டு ஸ்டாலினுக்கு ஒரு பூங்கத்தை கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். எனவே தமிழ்நாட்டினுடைய கள நிலவரத்தை உணராமல், தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு திமுக எதிர்ப்பு இயக்கம் நடக்குது அப்படின்றது தான் உண்மை. அது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தானது. அது காங்கிரஸை அழித்து விடும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது காங்கிரஸை அழித்து விடும். என்ன நடக்கின்றது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.